பாருங்க, மஞ்சள் தூளுக்கு பேர் போன ஊர் எது அப்படின்னா, மஞ்சள் மாநகரம் நம்ம ஊர் தான் ஈரோடு. இங்க நம்ம மஞ்சள் வாங்கி நல்லா அரைச்சு, நல்லா ஜலிச்சு, மக்களுக்கு வந்து நம்ம குடுத்துட்டுருக்கோம். நெறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்ட்ட வாங்கிட்டு இருக்கீங்க. நம்மளுடைய மஞ்சள் தூளோட பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல எந்த ஒரு கலரோ, கெமிக்கலோ எதுவுமே நாங்க சேர்க்கறது கிடையாது. நல்ல தரமான மஞ்சள் வாங்கி நம்ம செய்யறதுனால, இது குழந்தைங்களுக்கு கூட நீங்க பால்ல நீங்க வந்து கொஞ்சமா போட்டு நீங்க வந்து குடுக்கலாம். குழந்தைங்க எல்லாம் நல்லா விரும்பி குடிப்பாங்க. நல்ல சளி, இருமல் எல்லாம் இருக்கு அப்படின்ற நேரத்துல நீங்க இந்த மாரி மஞ்சள் தூள் போட்டு நீங்க குடிங்க. அது மாரி சின்ன பூச்சிகள்லாம் வந்து கடிச்சிருச்சு, அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்லாம் நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த அமாவாசை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து அலர்ஜி வரும். அந்த மாரிலாம் இல்லாம நீங்க என்ன பண்ணுங்க, 1 டம்ளர் அளவுக்கு வெது வெதுன்னு தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுங்க. நல்லா கரைச்சிட்டு அத அப்படியே குடிச்சிருங்க. உங்களுக்கு மாசம் மாசம் வர அலர்ஜி பிரச்சனையே உங்களுக்கு போயிரும். இது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல மருத்துவ குணம் நெறைய இருக்கு இந்த மஞ்சள்ல. இந்த மஞ்சள் தூள் முகத்துக்கு பூசி குளிக்க வேண்டாம். ஏன்னா, இது மிஷின்ல குடுத்து நம்ம அரைச்சுட்டு இருக்கிறதுனால, இது வந்து எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து அந்த மஞ்சள்ல மிளகாயோட அந்த காரத்தன்மை ஏதாவது ஏறி இருக்கும். அதனால நீங்க இந்த மஞ்சள் தூள் நீங்க முகத்துக்கு போட வேண்டாம். இது சமையலுக்கு மட்டும் பயன்படுத்திக்கங்க. கஸ்தூரி மஞ்சள்னு நம்மகிட்ட கிடைக்குது. அத வாங்கி நீங்க வந்து முகத்துக்கு பூசிக்குங்க. ரொம்ப நல்லாருக்கும். இந்த 2 மஞ்சள் தூளும் வேணும்னு நெனச்சீங்கன்னா, வெப்சைட், வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க.